நமஸ்காரம். இன்னைக்கு நோ ஆல் நோ பால் சீரீஸ்ல ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே 30 ரச வகைகள் அப்படின்ற புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல இன்னைக்கு மல்லி புதினா ரசம் வைக்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி, புளிப்பு பத்தலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனலா நான் வந்து கொடுக்கா புளிய ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணி இந்த பாருங்க, கொடுக்கா புளி இருக்கு. அப்புறம் இதுல சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, மல்லி, புதினா, இவ்வளவுதான் தேவைப்படும் பொருட்கள். இப்ப ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பிளெண்டர் வச்சுதான் ரசம் செய்ய போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதினாவையும் மல்லியையும் எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சோண்டு உப்பை அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள். மிளகு வந்துங்க காய்ச்சல் டைம்ல கூட ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுதான் ரச சாதம் தான் சாப்பிடணும். அதுதான் ரூல்ஸ். நிறைய பேருக்கு தெரியல, என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ மஞ்சள் இருக்கு. அப்புறம் இங்க சீரகம், சீர் ஆக்கும் அகத்தை. இப்போ இந்த எல்லா பொருளையும் தக்காளி கூட எடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம இங்க தண்ணி ஊத்தி ரெடியா வச்சிருக்கோம். ரசம் ரெடி. இப்போ நம்ம செஞ்ச அவல்லையும் சம்மந்திலையும் இந்த ரசம் போட்டு சாப்பிட போறோம். அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம்.